Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions, exercise 1.3 second sum. Let x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation R is equal to h and f of x such that x belongs to h, f of x belongs to x square plus 1 is a function from h to n. So x என்று சொல்லிட்டு ஒரு 4 எலமெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ரிலேஷன் உங்களுக்கு ஒரு செட் பில்டர் மெத்தடில் கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக சொல்லி காட்டுருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் தான் முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ஹிண்டாக எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. தென் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து இதில் நம்ம இருக்கக்கூடிய எக்ஸ் ஆனது இந்த எக்ஸ் நம்ம வெளியே கொடுத்துருக்க இந்த எக்ஸு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். நம்ம எப்படி எழுதணும், ஆர்டர் பேரில் எழுதணும். அது இது இந்த கண்டிஷன் என்னென்னா, நம்ம எக்ஸுன்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் எது எக்ஸாக இருக்கோ இந்த எக்ஸ் ஆனது இந்த எக்ஸில் வேல்யூஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கேபிட்டல் எக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் அவங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரிலேஷன் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அழகாக கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம எது சொல்லிட்டு எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த 4 தான் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேலை அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 the whole square plus 1. ஸோ 3 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 9. 9 + 1 is 10 வரும். அடுத்தது எஃப் ஆஃப் 4, 6, 8 3 கூட இருக்குது. அதே 3 கூட கண்டுபிடிச்சிங்கன்னா 4 ஸ்கொயர் + 1 is 16 + 1 17 வரும். தென் எஃப் ஆஃப் 6 வந்து என்ன கேட்டிங்கன்னா 6 the whole square plus 1 is equal to 36 plus 1 is equal to 37 வரும். தென் எஃப் ஆஃப் 8 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 8 the whole square plus 1 is equal to 64 plus 1 is 65. ஸோ நம்மளுக்கு நம்ம 4 வேல்யூஸை இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிலேஷன் இதை வச்சு எழுதிக்கலாம். அங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஆர்டர் ஃபார்மில் எக்ஸு கமா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸு, கொடுத்துருக்கிறது எக்ஸு. ஸோ அதை சொல்லும்போது 3க்கு நம்ம என்ன கிடச்சின்னா 10 கிடச்சி, இந்த 4க்கு வந்து 17 கிடச்சிருக்கு. ஸோ 4, 17. இந்த 6க்கு இந்த 37 கிடச்சிருக்கு. ஸோ 6, 37. 8க்கு இந்த 65 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா ஃபங்க்ஷன். ஸோ இது ரிலேஷனான்னு பார்க்க, இந்த ரிலேஷன் வந்து இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ரிலேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. திஸ் ரிலேஷன் இஸ் நான் ஃபங்க்ஷனான்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்டு எக்ஸு அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஆன்சர் தான் கிடச்சி நம்மளுக்கு. 2 ஆன்சர், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 2 ஆன்சரோ இல்லை கியூபிக் ஈக்குவேஷனில் 3 ஆன்சரோ ஒன்றும் கிடைக்கல. ஒரே ஒரு ஆன்சர் யூனிக் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம், திஸ் ஈக்குவேஷன் திஸ் ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எழுதிடலாம். இதுலேயே உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆரோ டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம எக்ஸில் உள்ள 4 வேல்யூஸ் 3, 4, 6, 8. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும், 10, 17, 37, 65. ஸோ இந்த 4 வேல்யூஸும் ஒவ்வொரு வேல்யூ தான் வருது பாருங்கள், ஒவ்வொரு இமேஜ். ஸோ நம்ம 3க்கு 10 மட்டும்தான் வருது. ஸோ இந்த 4 இமேஜஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் இமேஜ் தான் கிடைக்குது. அப்படி இருந்தாலே இந்த ரிலேஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் எழுதுறேன். பிகாஸ் ஈச் அண்ட் எவரி எலமெண்ட் ஹஸ் யூனிக் இமேஜ். ஸோ இதையும் கூட நீங்கள் எழுதிக்கிட்டால் ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுறது மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் ஆரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.